நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றுகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, கடவுளின் கட்டளைகளை நாம் கடைபிடிக்க அழைக்கப்படுகின்றோம். கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்பது என்பது அவரை அன்பு செய்வதற்கு சமம். நாம் எவ்வாறு கடவுளை அன்பு செய்ய முடியும்? கட்டளைகளை கடைபிடிப்பதன் வழியாக தான். கடவுளுக்கு எதிரானவை எவை என்று பார்க்கின்ற பொழுது பாவங்கள். பாவம் என்றால் என்ன? கடவுளுடைய கட்டளையை மீறுவதுதான் பாவம். இவ்வாறு நாம் கடவுளுடைய கட்டளைகளை மீறுகின்ற பொழுது அவரை வெறுக்கின்றோம். கட்டளைகளை கடைபிடிக்கின்ற பொழுது நாம் அவரை அன்பு செய்கின்றோம் என்று அர்த்தம். அன்பு என்பது எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கின்றது. அதுவே ஆணி வேராகவும் இருக்கின்றது. எங்கு அன்பு இருக்கின்றதோ அந்த இடத்திலே எல்லாம் நலமாக இருக்கும். நாம் அன்பு செய்யாவிட்டால் பிறருக்கு எதிராக செயல்படுவோம், பிறருக்கு எதிராக பேசுவோம். நாம் எப்பொழுதெல்லாம் பிறரை குறைவாக மதிப்பிடுகின்றோமோ, பிறருக்கு எதிராக பேசுகின்றோமோ, புரணி பேசுகின்றோமோ, தீர்ப்பிடுகின்றோமோ, அப்பொழுதெல்லாம் நாம் பிறரை அன்பு செய்வது இல்லை என்று அர்த்தம். புனித அன்னை தெரேசாவுடைய வார்த்தைகளிலே நாம் பார்க்கின்ற பொழுது, நாம் பிறருக்கு எதிராக பேசுகின்ற பொழுது, குற்றம் சுமத்துகின்ற பொழுது, குறை சொல்லுகின்ற பொழுது, தீர்ப்பிடுகின்ற பொழுது நாம் அவர்களை அன்பு செய்யவில்லை என்ற அர்த்தம் என்று அவர் தெளிவாக குறிப்பிடுகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், எங்கெல்லாம் அன்பு இல்லையோ அங்கெல்லாம் கட்டளைகள் மீறப்படுகிறது, மரபுகள் பின்பற்றப்படுகின்றது. மரபுகள் அவசியமான ஒன்றாக இருந்தாலும் கட்டளைகளை மீறிய மரபு அவசியமற்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கட்டளைகள் தான் மிக அவசியம், கடவுள் கொடுத்தவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் மரபுகளை மிக நுணுக்கமாக கடைபிடித்தார்களே தவிர கட்டளைகளை கடைபிடிக்க மறந்தார்கள். இந்த மரபுகள் மனிதனை இந்த கட்டளைகளை கடைபிடிக்க ஏதுவாக இருக்க வேண்டுமே தவிர அது கட்டளைகளை மீறுவதற்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடாது. இன்றைய நற்செய்தியினுடைய இறுதி பகுதியில் பார்க்கின்றோம், மரபை நிலைநாட்ட கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விடுகிறீர்கள் என்று இயேசு தெளிவுபடுத்துகின்றார். தாய் தந்தையை சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்று மோசே உரைத்திருக்கின்றார். ஆனால் மரபின்படி நான் உமக்கு தர வேண்டியது கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி, கொர்பான் ஆயிற்று என்று சொல்லி, கடவுளுக்கு காணிக்கை ஆயிற்று என்று சொல்லி தாய் தந்தையை எந்த உதவியும் செய்யாமல் அவர்களை அப்படியே விட்டு விடுவது கடவுளுக்கு எதிரானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பல ஆண்டுகளுக்கு முன்பாக கோயம்புத்தூரிலே நடந்த ஒரு சம்பவம். ஒரு தாய் தன்னுடைய மகனை மிக நன்றாக படிக்க வைத்து நல்ல ஒரு பணியிலே அமர்த்தி அவரை வெளிநாட்டிற்கு அனுப்பி வைக்கின்றார். வெளிநாடு சென்ற அந்த அன்பு மகன் தன்னுடைய தாய் அவ்வப்பொழுது தொடர்பு கொள்வான். தொடக்கத்திலே ஒவ்வொரு நாளும் தொலைபேசி வழியாக பேசிய அந்த மகன் பிறகு வேலை பலுவின் காரணமாக மற்ற பணியின் நிமித்தமாக ஒரு நாள் என்பது ஒரு வாரம் ஆயிற்று. பிறகு ஒரு வாரம் என்பது ஒரு மாதம் ஆயிற்று. ஒரு மாதம் என்பது பல மாதங்கள் ஆயிற்று. தன்னுடைய தாயோடு தொடர்பு கொள்வதில்லை. இவ்வாறு ஏறக்குறைய 1.5 ஆண்டுகள் கழித்து தன்னுடைய தாயை அந்த தொலைபேசியிலே தொடர்பு கொள்கின்ற பொழுது எந்தவித தொடர்பும் இல்லாமல் போயிற்று. தாயை சந்திக்க வேண்டும், எப்படியாவது தொடர்பு கொள்ள வேண்டும் என்று எண்ணிய மகன் இந்தியாவுக்கு வருகின்றான். வந்து பார்க்கின்றான், கதவை தட்டுகின்றான்.
எந்தவித பதிலும் இல்லை. பிறகு பல முயற்சிகளுக்கு பிறகு கதவை உடைத்து கொண்டு அவன் உள்ளே செல்லுகின்றான். அவனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. தன்னுடைய தாய் அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அவருடைய வீட்டிலே இருக்கக்கூடிய சோஃபாவிலே அமர்ந்தபடி இறந்திருப்பதை கண்டு அவன் ஆச்சரியப்படுகின்றான், அதிர்ச்சி அடைகின்றான். ஏறக்குரிய சோஃபாவில் வெறும் எலும்பு மட்டும் அமர்ந்திருப்பது போன்று இருந்தது. அன்பார்ந்தவர்களே, தாய் தந்தையை மதித்து நடக்க வேண்டும் என்று கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் நாம் அவர்களை அன்பு செய்கின்ற பொழுது எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த அன்பு எங்கு வலியுறுத்தப்படுகின்றதோ அந்த இடத்திலே எல்லாம் கைகூடும். அன்பு செலுத்தாவிட்டால் எந்த கட்டளையாக இருந்தாலும் சரி, எந்த மரபாக இருந்தாலும் சரி, அது நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அன்பு இருக்கின்ற பொழுது எல்லாம் நமக்கு உண்மையாகவே கைகூடும். அன்பு இல்லாவிட்டால் நாம் பிறருக்கு எதிராக பேசுவோம், பிறருக்கு புரணி கூறுவோம், பிறரை அன்பு செய்யாமல் அவர்களுக்கு எதிராக தீர்ப்பிடுவது, இவையெல்லாம் அன்பு இல்லாத இடத்திலே நடைபெறும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். According to Pope Francis, gossiping is equal to terrorism. நம்முடைய திருத்தந்தை அவர்கள் சொல்வது போன்று, எப்பொழுதெல்லாம் நாம் பிறருக்கு எதிராக தீர்ப்பிடுகின்றோமோ, புரணி பேசுகின்றோமோ, அது தீவிரவாதத்தனம் என்று குறிப்பிடுகின்றார். ஒரு டெரரிசம் என்று சொன்னால் அங்கு பலவிதமான வெடிபொருள்கள் பயன்படுத்தப்படுகின்றது, உயிர் சேதம் ஏற்படுகின்றது. அதே போலதான் நாம் பிறருக்கு எதிராக பேசுகின்ற பொழுதும் புரணி பேசுகின்ற பொழுதும் அதே செயல்பாடுதான் நடக்கிறது என்று குறிப்பிடுகின்றார். எனவே அன்பு எங்கு இருக்கின்றதோ அங்கு எல்லாம் இருக்கும். எனவே அன்பை மையப்படுத்திய வாழ்வை வாழ அன்பே உருவான இறைவனிடத்திலே மன்றாடுவோம். ஆமீன்.